الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمن، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் பொருந்திய இந்த இரவு பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு விதமான மகிழ்ச்சியையும் நமக்கு தரக்கூடிய ஒரு இரவாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இது போன்ற இரவுகளை நமக்கு தந்திருப்பதே ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லையா? இது மாதிரியான இரவுகள் நமக்கு அடிக்கடி வருவதற்கு வருடத்தில் ஒரு முறையாவது நாம் எப்படியாவது அல்லாஹ்வின் பக்கம் எப்படியாவது முன்னோக்கி விட மாட்டோமா என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம இடத்துல விரும்புகிறான். கணித்திற்குரியவர்களே, இந்த இரவினுடைய ஆதாரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரா பனி இஸ்ராயீலுடைய முதல் வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவன் தன்னுடைய அடியார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை கேட்டால் நாம் என்ன சொல்லணும்? ஸலவாத்து சொல்வது வாஜிப், கட்டாயம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம், பைத்துல் முகத்தஸின் பக்கம், அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வாரங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த தீதார் நேரடியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி அழைத்தான். அந்த அழைத்த பயணம்தான் மியராஜுடைய பயணம். இதற்கு பலவிதமான முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். அதில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத் ஏற்படுது. அவருடைய வஃபாத்து நபி அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலை, துக்கத்தை கொடுத்தது. ஏன்னா இஸ்லாத்திற்காக வேண்டி, நபிக்காக வேண்டி எல்லா ஒத்துழைப்பும் தந்தவர்கள் அபூ தாலிப். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் நபிக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி, நபியுடைய ஒவ்வொரு பணிக்காக வேண்டியும் அவர்கள் என்ன செய்தாங்க? ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு உதவிகளையும் செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் நபி அவங்க முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க, எப்படியாவது அபூ தாலிப் கலிமா சொல்லிடுவாருன்னு சொல்லி. ஆனாலும் கடைசி வரைக்கும் கலிமா சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் ஆயத் இறக்கிட்டான், நபியை நீங்க யாரை விரும்புறீங்களோ அவர்களை நீங்க என்ன செய்ய முடியாது? ஹிதாயத்துல கொண்டு வந்து விட முடியாது. அல்லாஹ் யார் நாடுறானோ அவங்கள தான் என்ன செய்ய முடியும்? ஹிதாயத் தர முடியும்னு சொல்லி. அப்போ நபி அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்பட்டது, ஒரு துக்கம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் அபூ தாலிபுடைய துக்கம், அந்த கவலை, அது பல நாட்களாக நபி அவர்கள் அதே கவலையில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க. சில மாதங்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமான மனைவி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, தங்களுடைய முழு சொத்து செல்வம் எல்லாவற்றையும் மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செஞ்சுட்டாங்க. தியாகம் செஞ்ச பெண்மணிகள்ல முதல் பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ்வளவு ஒரு பாசத்தோட
ஒரு பிரியத்தோட கணவருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளையும் பணிவிடைகளையும் சரியான முறையில் பூர்த்தி செஞ்சாங்க ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. கடைசி காலம் வரைக்கும் நபி அவங்க கதீஜா கதீஜான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலையும் சரி, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் கதீஜா கதீஜான்னு சொல்லி அந்த மனைவி பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, ஆமா கதீஜா அவங்க ஒத்துழைப்பு தரலன்னு சொன்னா இன்னைக்கு தீன் இஸ்லாம் என்பது இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கார். எனக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. விதவை பெண்மணி, அந்த விதவைத்தான் நபி அவங்க திருமணம் முடிச்சாங்க. இன்னைக்கு நாம பரவலா விதவைகள் சொன்னா ஒதுக்கி வச்சிடறோம் இல்லையா? விதவைகள் தானே, அவங்களுக்கு எதிரையும் பங்கு கொடுக்கறது இல்லை, அவங்களை என்ன செய்யறது இல்லை, எதிரையுமே அழைக்கிறது இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை செய்து காட்டினார்கள். சொல்வது மட்டுமல்ல, முதலாக விதவையைத்தான் திருமணம் முடிச்சாங்க. அந்த விதவை மூலமாக பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நாளை மறுமையில எல்லா சொர்க்கத்துடைய பெண்களுக்கும் தலைவியாக இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய பெண்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. அந்த கூட்டத்தில் நம்ம பெண்மணிகளும் சேரணும். சொன்ன என்னங்க செய்யணும்? அந்த சஹாபா பெண்மணிகள் எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அந்த முறைப்படி நம்முடைய பெண்களும் வாழணும். அந்த தக்வா, அந்த இறையச்சம், அந்த இஹ்லாஸ், அந்த இஸ்திகாமத், அந்த இபாதத், இது எல்லாம் நம்முடைய பெண்களிடத்தில் வரணும். வெறுமனே பயான் கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அந்த கதீஜாவின் மூலமாக பிறந்தவங்க தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாளைக்கு மறுமையில எல்லா வாலிபர்களுக்கும் தலைவராக ஹஜ்ரத் ஹசன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருப்பாங்க. அஹ்லே பைத்துகள் இருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் தலைவியாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் எல்லாம் நமக்கு நசீபாக்கி தருவானாக. நபி அவருடைய குடும்பத்தார்களோட நாமும் நாளைக்கு சொர்க்கத்தில் இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ பல மாதங்கள் கழித்து ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத் ஏற்படுது. நபி அவர்களுக்கு இன்னும் கவலை அதிகமாயிருச்சு. ஏற்கனவே அபூ தாலிபுடைய வஃபாத், அதற்கு பிறகு ஹஜ்ரத் கதீஜாவுடைய வஃபாத், இந்த ரெண்டு வஃபாத்துகளும் சேர்ந்து நபி அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான துக்கத்தையும் ஒரு பெரும் கவலையும் ஏற்படுத்தியது. அதனாலதான் அந்த வருஷமே ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு என்பதாக சொல்லப்பட்டது. துக்க ஆண்டு என்பதாக சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு நபி அவர்கள் துக்கத்தில் கவலையில் இருந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதனுடைய ஒரு மாற்று பகரமாக நபி அவங்களுடைய கவலை, வருத்தம், இது எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நபி அவர்களை உற்சாகப்படுத்தணும், நபி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், நபி அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். இதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்தான். நபியே, நீங்க என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி இந்த மியராஜுடைய பயணத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து சென்றார்கள். 7 வானங்களையும் பல்வேறு நபிமார்களை சந்தித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, இங்கிருந்து முதல் வானம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அசல்ல முதல் வானம் எவ்வளவு தூரத்துக்கு போறோம்னு தெரியாது, எவ்வளவு தூரத்துக்கு போகணும்னு தெரியாது. நாம விமானங்கள்ல பயணம் செய்யும் போது, இப்ப நாம இங்கிருந்து பார்க்கிற விமானம் மேல பறக்குது, நமக்கு மேல மேகம் தெரியுது. நாம விமானத்துல பயணம் செஞ்சோம்னு சொன்னா, விமானத்துல உட்காரும் போது நாம பார்த்தா நாம கீழே நமக்கு மேகங்கள்லாம் இருக்கும். மேல இருந்த மேகங்கள் எங்க வந்துடும்? விமானத்துக்கு கீழே வந்துடும். நாம யோசிப்போம், நாம வானத்துல பறந்துட்டு இருக்கோம், நல்ல மேல பறந்துட்டு இருக்கோம்னு சொல்லி. ஆனா முதல் வானம் என்பது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், முதல் வானத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு சொல்லி. முதல் வானத்துக்கு போய் சேருவதற்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? நபி அவங்க சொன்னாங்க 500 சனா, 500 வருஷம் சொன்னாங்க. எத்தனை வருஷம்? 500 வருஷம். எந்த ராக்கெட்டுகளும் போக முடியாது, எந்த ஏவுகணைகளும் போக முடியாது, எந்த இதுலயும் அந்த விண்வெளியில போய் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களும் போய் சேர முடியாது. முதல் வானத்துடைய தொலை தூரம் 500 வருஷம் சொன்னாங்க. அப்போ 500 வருஷம் முதல் வானம் சொன்னா,
7 வானங்களை சேர்த்து கிட்டத்தட்ட 3500 வருடங்கள் ஆகும் இல்லையா? 3500 வருஷம். அப்ப இந்த 3000 பாருங்க, ஒரு மனுஷனுடைய வயசு காலமே 60க்கு 70க்கு இடைப்பட்ட காலம். 500 வருஷம் கூட கிடையாது. 500 வருஷமும் இல்லை, 3500 வருஷமும் இல்லை. அப்போ 7 வானங்களை கடந்து போறதுக்கு 3500 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்ப எத்தனை வருஷங்கள் தேவைப்படும்? ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சில வினாடிகள்ல அல்லாஹ் என்ன செஞ்சா, நபி அவங்களை தன் பக்கம் அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், பெரிய ஒரு மகிழ்ச்சியான பல சுப செய்திகள் அல்லாஹ் கொடுத்தான். அதுல ஒன்றுதான் என்னதுங்க, தொழுகை. தொழுகை என்ற வணக்கம் வானத்தில் கடமையாக்கப்பட்டுச்சு. ஜகாத்து பூமியில கடமையாகுது, ஹஜ்ஜு பூமியில கடமையாகுது, நோன்பு பூமியில கடமையாகுது, 4 கடமைகளும் பூமியில கடமையாக்கப்படுது. ஆனா தொழுகை என்ற கடமை அது வானத்துல கடமையாக்கப்படுது. வானத்துல கடமையான தொழுகை எப்பேற்பட்ட தொழுகையா இருக்கு? ஏன் வானத்துல எல்லாம் என்ன செய்ய தொழுகை கடமையாக்குனா? அப்பேற்பட்ட உயர்தரமான வணக்கம், அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு விளக்குறான். பாருங்க தொழுகை எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு சாதாரண விஷயத்துக்கு தொழுகை விட்டுறான். ஒரு வீட்டுல ஜனாசா தொழுகை விட்டுறான், ஒரு வீட்டுல விசேஷம் தொழுகை விட்டுறான், திருமணம் தொழுகை விட்டுறான். பாருங்க திருமணம் நடந்துட்டு இருக்குது, எத்தனை பேர் இஷா தொழுதாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் மகரிப் தொழுதாங்கன்னு தெரியல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சின்ன ஒரு காரணம் சொன்ன தொழுகை உடனே விட்டுறான். ஒரு வீட்டுல ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு, ஜனாசா மையத்து, அதை பார்க்கறதுக்கு பல மக்கள் வராங்க, பல ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வராங்க. ஜனாசா என்ன சொல்லுது? அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி வரக்கூடியவங்களுக்கும் சரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நான் இப்பொழுது சென்று விட்டேன், நீங்களும் எனக்கு பின்னால வந்தாகணும்னு சொல்லி. நான் போயிட்டேன், நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டேன், என்னை பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் மறுபடியும் இதே நிலைக்கு போயாக வேண்டும் என்று ஒவ்வொரு மையத்தும் ஒவ்வொரு ஜனாசாவும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனா அந்த ஜனாசாவுடைய வீட்டுல தொழுகை இல்லை, திருமணங்கள்ல தொழுகை இல்லை, விசேஷங்கள்ல தொழுகை இல்லை. ஒரு சின்ன தலைவலி வந்தல தொழுகை விட்டுறாரு. தொழுகையுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு இன்னும் தெரியல. தொழுகை எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ்விடத்துல நேரடியாக பேசக்கூடிய ஒரு சாதனம் தான் தொழுகை. அப்பேற்பட்ட தொழுகை அல்லாஹ் என்ன செஞ்சான், வானத்துல தன்னுடைய பிரியமான நபி ஹஜ்ரத் முஹம்மது சொல்லுங்களேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹ் தொழுகை கொடுத்தான். அழைத்து அல்லாஹ் கொடுத்தான், இந்த என்னுடைய அடியார்களுக்கு, உங்களுடைய உம்மத்தார்களுக்கு இந்த தொழுகையை கொண்டு போய் கொடுங்க. அவங்க ஒவ்வொரு ஐவேளை ஜமாத்தோடு அந்த நேரத்துக்குள்ளாக தொழக்கூடிய தொழுகையாளிகள் யாரெல்லாம் உங்களுடைய உம்மத்தில் இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றியாளர்கள் என்று முத்திரை எல்லாம் குத்திதான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே முஃமின்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் தொழுவது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப தொழுகை விடுவதற்கு என்ன இல்லைங்க, அனுமதி கிடையாது. தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் இறுதி மூச்சு வரைக்கும் நம்மை பேணுதலாக தொழக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் தொழுகை விடாமல் தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கியருள் புரிவானாக. நாம் எல்லாரும் துவா செய்யணும். அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த துவாவை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னை எப்படி ஆக்கு, முகீமஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனா ஆக்கு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி, என்ன மட்டும் இல்ல என்னுடைய சந்ததிகளும் தொழுகையாளிகளா மாறணும், என்னுடைய சந்ததிகளும் தொழுகையாளியா மாறணும். வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ, என்னுடைய துஆக்களை அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துஆ செய்யப்படுது. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு துஆலையும் நீங்க பாருங்க, ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு துஆ இருக்கு. ரப்பி ரப்பிங்கிறது துஆ ரொம்ப கம்மி, குறைவு. ரப்பனா ரப்பனா ஏன் துஆ கேட்கிறோம்? ரப்பனா ரப்பனா எங்களுடைய ரப்பே எங்களுடைய ரப்பேன்னு சொல்லி முழு ஜமாத்தார்கள் தொழுது முடித்த பிறகு கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுது. யாராவது ஒருத்தர் ஆமீன் சொன்னா யாருடைய ஒருத்தருடைய ஆமீன் கபூல் ஆகுமா இல்லையா? எங்க 10-20 பேர் ஆமீன் சொல்றோம், ஒருத்தருடைய ஆமீன் கபூல் ஆயிட்டா கூட மொத்த துஆவும் கபூல் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ்.
அதனாலதான் ஒவ்வொரு துவாக்கள்லையும் நமக்கு ரப்பனா, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பேன்னு சொல்லி முழு ஜமாத்தும் சேர்ந்து தொழுகையை நான் அமைச்சிடும் துவாக்களை கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு அப்படின்னு நாம் என்ன செய்யறோம்? ஒவ்வொரு தொழுகையில் அல்லாஹ்ட்ட ஹிதாயத்து கேட்கிறோம். காரணம் என்ன? ஹிதாயத் இல்லைன்னு சொன்னா நாம வழி தவறி போயிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அப்போ அந்த உயர்தரமான தொழுகையை தான் அல்லாஹ் என்ன செஞ்சா நமக்கு, நம்முடைய நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்தான். கண்டித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக நீண்ட சம்பவம். ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. போகக்கூடிய வழியில, போகக்கூடிய பாதையில பல்வேறு அற்புதங்களை பார்க்கறாங்க. அந்த புராக் என்ற வாகனம் இருக்குல்ல, அந்த புராக் வாகனத்துல தான் சவாரி செய்து நபி அவங்க என்ன செய்யறாங்க? மேராஜுடைய பயணத்தை தொடங்குறாங்க. அந்த புராக்குடைய வாகனம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் ஒரு அடி எடுத்து வச்சதுன்னு சொன்னா உலகத்துடைய ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலை வரைக்கும் கொண்டு போய் அடுத்த அடி வைக்குமா. அந்த அளவுக்கு ஒரு வேகமாக செல்லக்கூடிய வாகனம் தான் அந்த புராக்குடைய வாகனம். இப்போ சில முஃபஸ்ஸிரீன்களும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் சரி, எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு எத்தனை அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா, நம்முடைய அரபு முஸ்லிம் நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகுது. ஆகுதா இல்லையா? கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகுது. அதுல இருந்து பெட்ரோலுடைய கிணறுகள் இருக்குது. என்ன, போக்குவரத்துக்கு உண்டான எல்லா ஆயில்களும் எங்க கிடைக்குது? நம்முடைய அரபு நாடுகள்ல கிடைக்குது இல்ல. இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். எந்த இடத்திலெல்லாம் அந்த புராக் வாகனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் அந்த வாகனம் கடந்து சென்றதோ, அந்த வாகனம் எந்த நாடு, எந்த ஊரு, எந்த ஏரியா, எந்த வானத்தை நோக்கி கடந்து சென்றதோ அந்த இடம் முழுக்க அல்லாஹு தஆலா போக்குவரத்திற்கு உண்டான அந்த எண்ணெயை, அந்த கிணறுகளை எல்லாம் உற்பத்தி செஞ்சுட்டான். பாருங்க எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுத்த ஒரு மோஜிசா சாதாரணமானதல்ல. அது இன்றைக்கு நேற்றைக்கும் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லோருக்கும் அதன் மூலம் பலன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு பல உலகம் முழுக்க எத்தனை நிலவரங்கள் நடக்கின்றதோ, போக்குவரத்து நடக்கின்றதோ, எல்லா இடங்களுக்கும், எல்லா கம்பெனிகளுக்கும், எல்லா ஃபேக்டரிகளுக்கும் சரி, தொழிற்சாலைகளுக்கும் சரி, அங்கிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இதுதான் அந்த மேராஜுடைய அந்த புராக் வாகனம் செய்த அற்புதம். சரி, பல அற்புதங்களை, பல ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கறாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்க நரகத்தையும் காட்டப்படுது. ரஅய்து ரப்பி, என்னுடைய ரப்பை நான் சந்தித்தேன். சொல்லக்கூடியவங்க யாரு? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்னுடைய ரப்பை சந்தித்தேன், என்னுடைய சகோதரர்களை நான் சந்தித்தேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களையும் நான் சந்தித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? மேராஜுடைய அந்த சம்பவத்தை ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. புகாரியினுடைய ரிவாயத்துகளிலும் இருக்கின்றது, இன்னும் பல சஹீஹான ஹதீஸ்களுடைய ரிவாயத்துகளும் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜில் நடந்த சில நிகழ்வுகளை சொல்றாங்க. சில மனிதர்களை பார்த்தேன், நரகத்திலையும் பார்த்தேன், சொர்க்கத்திலையும் பார்த்தேன்னு சொல்லி ஆண்களையும் பார்த்தேன், பெண்களையும் பார்த்தேன் என்பதாக நபி அவங்க விவரிக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஒரு நரகத்துல ஒரு கூட்டத்தை பார்க்கின்றார்கள். அவர்கள் ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க. நரகத்துல பார்க்கறாங்க. முதல்ல ஆண்களை பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்கன்னு சொன்னா, அந்த ஆண்கள் அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான உணவு தயாரா இருக்குது. நல்ல சுத்தமான உணவு, அறுசுவை உணவு தயாராக இருக்குது. அது ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, துர்நாற்றம் வீசக்கூடிய நரகவாசிகளுடைய சீல் சலம் நிரம்பிய உணவு வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆண்கள் என்ன செய்யறாங்க? இந்த நல்ல உணவை விட்டுட்டு
இந்த நரகவாசிகளுடைய சீல்சலம் நிரம்பிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நவுது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாத்துள்வானாக. இத்தகைய தண்டனைகளை விட்டு, இத்தனை வேதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துள்வானாக. இந்த சாப்பாடு, நல்ல சாப்பாடை விட்டுட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய உணவுகளை அவர்கள் அருந்தி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹாஉலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் யார்? இவங்க என்ன காரியம் செஞ்சாங்க? எதனால இவங்களுக்கு இந்த தண்டனை? அப்போ அது ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹாதர் ரஜுலு மின் உம்மதிக தகூனு இன்தஹுல் மர்அத்துல் ஹலாலு தய்யிப், இவர்கள்தான் உங்களுடைய உம்மத்தினுடைய ஆண்கள். யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றாங்க? இவங்க தான் உங்களுடைய உம்மத்தினுடைய ஆண்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலான மனைவியை கொடுத்திருந்தான், ஹலாலான மனைவியை கொடுத்திருந்தான். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஹலாலான மனைவியை விட்டுட்டு தவறான வழியில பெண்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். ஹலாலான மனைவி இருக்க தவறான முறையில் விபச்சாரத்தின் மூலமாக, கெட்ட நடத்தையின் மூலமாக, கெட்ட சிந்தனைகளின் மூலமாக வேறு பெண்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள் என்பதாக சொல்லப்படுது. பெண்களும் பார்க்கிறாங்க, பெண்களும் இதைவிட மோசமான நிலையில அவர்களும் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், நிர்வாணமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் இஸ்லாம் இடத்துல கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கண்ணீர் சிந்தி கொண்டு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க சொல்லுங்களேன்? கண்ணீர் சிந்துறாங்க, அழுகிறாங்க. யா ரசூலல்லாஹ், இவர்களும் உங்களுடைய உம்மத்துடைய பெண்கள் சொன்னாங்க. இவர்களும் யாரு? உங்களுடைய உம்மத்துடைய பெண்கள். உங்களுடைய உம்மத்துடைய பெண்கள் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானாருக்கு அழுகை தாங்க முடியல. நபி அவர்கள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கேட்கிறாங்க, என்ன காரணம்? எதனால இவர்கள், இந்த பெண்கள் இந்த இடத்துல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்? அப்பொழுது அது ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இவர்கள் உங்களுடைய உம்மத்துடைய பெண்கள், இவர்கள் பிற அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய உடலை காட்டி திரிந்தவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய சமுதாய பெண்களை பாதுகாத்துள்வானாக. இன்னைக்கு ரீல்ஸுக்காக வேண்டி என்னென்ன தவறுகளை பெண்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்னென்ன தவறுகள் செய்யறாங்க. ரீல்ஸ் மோகம், இவன் பார்க்கணும், அவன் பார்க்கணும், எனக்கு லைக்ஸுகள் கிடைக்கணும், எனக்கு ஃபாலோவர்ஸுகள் அதிகமாகணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம், பெண்களுடைய கூட்டம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. பிற அந்நிய ஆண்களுக்கு முன்னாலே தங்களை அலங்கரிச்சுக் கொள்றாங்க. பிற அந்நிய ஆண்களுக்கு முன்னாலே என்ன செய்யறாங்க? ஹராமான முறையில என்ன ரீல்ஸ் எடுத்து டான்ஸ் ஆடி அதுல பல அலங்காரங்களை செய்து அதை பிற மக்களுக்கு பரப்புறாங்க. எத்தனை அந்நிய ஆண்கள் இருப்பாங்க, எத்தனை காஃபிர்கள் இருப்பாங்க, எத்தனை முஷ்ரிகீன்கள் இருப்பாங்க, எத்தனை சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. முஸ்லிம்கள் மட்டுமா பார்க்கறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் பார்க்கறாங்க. கண்டித்திற்குரிலே இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை மிகவும் ஒரு கைசேதமான நிலையில். நாம வீட்டு பெண்களுக்கு, நாம பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து தீன், மார்க்கம், குர்ஆன், ஷரியத் இதை நாம சொல்லிக் கொடுக்க விட்டுட்டோம் வைங்களேன், அவங்க நாளைக்கு மறுமையில நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நமக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய மனைவி சாட்சி சொல்லுவாங்க, நம்முடைய மகள் சாட்சி சொல்லுவா, நம்முடைய தாய் சாட்சி சொல்லுவா, நம்முடைய சகோதரி சாட்சி சொல்லுவான். இந்த 4 பேர் என்ன செய்வாங்க? நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. இவர் எனக்கு உலகத்துல நகை வாங்கி கொடுத்தாரு, புடவை எடுத்து கொடுத்தாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா எனக்கு மார்க்கத்தை பத்தி, குர்ஆனை பத்தி, நபியுடைய வாழ்க்கை வழிமுறை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லி நமக்கு எதிராக அவங்க சாட்சி சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் தப்பிக்க முடியும்? யாரும் தப்பிக்க முடியாது. அதனால ஆண்கள் ஒரு பக்கம் நரகத்தில் இருக்கிறாங்க, பெண்கள் ஒரு பக்கம் நரகத்தில் இருக்காங்க. எல்லாமே ஆபாசங்கள், ஹராமான தொடர்புகள், கள்ள தொடர்புகள், இதன் மூலமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நபி அவர்கள் நமக்கு தடுத்து நம்மை தடை செய்து வைத்திருக்கின்றார்கள். வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஜினாவை செய்யாதீங்கன்னு சொல்லல, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்?
விபச்சாரத்தை தூண்டக்கூடிய என்னென்ன காரியங்கள் இருக்கின்றதோ, உங்களுடைய கண் மூலம் விபச்சாரம் நடக்கலாம், கையின் மூலம் விபச்சாரம் நடக்கலாம், காதின் மூலம் விபச்சாரம் நடக்கலாம், உங்களுடைய நாவின் மூலமாக விபச்சாரம் நடக்கலாம். எல்லா செயல்களையும் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. உங்களை நீங்கள் வழிகேட்டில் போட்டுக் கொள்ளாதீர்கள். ஆபாசங்களை விட்டுவிடுங்கள், ஹராம்களை விட்டுவிடுங்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை, சதி திட்டங்களை நீங்கள் முறியடித்து நீங்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய நேரான பாதைக்கு வாங்க. போலாமா இன்ஷா அல்லாஹ்? நேரான பாதையின் பக்கம் என்ன எல்லாரும் தயார் தான். ஆனா அதற்குண்டான முயற்சிகளை நாம் என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம தொழுகையை விட்டு விடக்கூடாது. எந்த நிலையிலும் சரி, எந்த நிலையிலும். நோயாளியாக இருந்தாலும் அவருக்கு ஏற்றாற் போல தொழுகணும். பயணத்தில் இருந்தாலும் 4 ரக்காத் தொழ வேண்டியது 2 ரக்காத் தொழுதா போதும். படுத்த படுக்கையா இருந்தா அவரும் தொழணும், முடியாம இருந்தா அவரும் தொழுகணும். நின்று தொழுவ முடியல, உட்கார்ந்தா தொழ முடியுது, உட்கார்ந்தாது தொழணும். ஆனா எப்படி பார்த்தாலும் தொழுகை விடுறதுக்கு என்ன இல்லைங்க, அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ரப்பை சந்தித்து வந்தேன், என்னுடைய ரப்பை சந்தித்தேன். நான் அங்க 7 வானங்கள்ல நபிமார்களை சந்தித்தேன், என்னுடைய ரப்பை சந்தித்தேன். ஆனால் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு தொழுகை என்ற ஒரு பெரிய வணக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். என்னுடைய உம்மத்தினர்கள் ரப்பை சந்திக்க வேண்டுமா, ரப்பிடத்தில் பேச வேண்டுமா, ரப்பினுடைய தொடர்பு கிடைக்க வேண்டுமா, அவர்கள் தொழுகையை சரியான முறையில் தொழுது கொள்ளுங்கள். அஸ்ஸலாத்து மியராஜுல் முக்மின், முக்மீன்களுக்கு மியராஜ் எதுங்க? தொழுகை தான். முக்மீன்களுக்கு மியராஜ் தொழுகை தான். நாம 7 வானங்களை கடந்து போக தேவையில்லை. நாம கேட்கக்கூடிய துவாக்கள் 7 வானங்களை கடந்து போகும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய தொழுகைகள் 7 வானங்களை கடந்து போகும் இன்ஷா அல்லாஹ். நாம ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும், ஒவ்வொரு சின்ன சின்ன சுன்னத்துகளும் 7 வானங்களை கடந்து போகும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் நரகத்திலே பார்க்கின்றார்கள். ஒரு பெரும் பாறை, பெரிய பாறாங்கல்லு, அது ஒரு இடத்துல இருக்குது. ஒரு மனிதரை கொண்டு வரப்படுகின்றது. அவருடைய தலை ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப பெரிய தலையா இருக்குது. இப்ப இந்த பாறை, கடுமையான பெரிய பாறை என்ன செய்யுதுன்னு சொன்னா, நேரா வந்து இவருடைய தலையை நசுக்கின்றது, தலையை நசுக்கப்படுகின்றது, தலை சுக்குநூறா உடையுது. கொஞ்ச நேரத்துல அந்த பாறை, அந்த கல்லு உடைச்சிட்டு வெகு தூரத்துக்கு போயிருக்கு. தலை சுக்குநூறா போயிருச்சா, இப்ப பாறை மறுபடியும் திரும்பி வருது. வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இந்த சுக்குநூறாக உடைஞ்ச இந்த தலை ஒன்றாக இணைந்து விடுகின்றது. முன்னாடி இருந்த மாதிரியே தலை சேர்ந்துருது. மறுபடியும் வந்து அந்த கல் தலையை உடைக்குது. இப்படியாக வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தலை சுக்குநூறாக உடையுது, தலை சுக்குநூறாக உடைக்கப்படுகின்றது, மறுபடியும் சேருகின்றது, மறுபடியும் உடைக்கப்படுகின்றது. இப்படியே அந்த மனிதருக்கு தண்டனை நடந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கப்பட்டது, இவர் யார், இவர் செய்த தவறு என்ன, எதன் காரணமாக இவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதாக. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலாஇல் லதீன ததஸாகலு ரூஸஹும் அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா, இவர்கள்தான் தங்களுடைய தலைகளை, என்னங்க, தங்களுடைய தலைகளை ஃபர்லான தொழுகையை விட்டும் திருப்பிக் கொண்டவர்கள், தொழுகையை விட்டும் தங்களுடைய தலைகளை அப்புறப்படுத்தியவர்கள். இவருடைய தலையில பாரமாக தெரிஞ்சது தொழுகை. இவருடைய தலையில என்ன தெரிஞ்சது? பாரம். வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், இந்த தொழுகை காஷிஈன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த தொழுகை பெரிய பாரமாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு அதை விட்டு பாதுகாப்பானாக. தொழுகை நாம் எப்பவுமே பாரமாக கருதக்கூடாது. எல்லா நிலையிலையும் தொழுவது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. தொழுகை நாம பாரமாக கருதுனா அது நமக்கு பாரமாக மாறிடும். அப்போ தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதர் யார்? உலகத்திலே தொழாமல் ஒரு பாரமாக கருதியவர், தொழுகையின் பக்கம் வராதவர், சஜ்தாக்களை செய்யாதவர், சஜ்தாவின் பக்கம் தலையை வைக்காதவர், அல்லாஹ்வின் பக்கம் தலையை தாழ்த்தாதவர், பள்ளியின் பக்கம் வராதவர், இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம் பாருங்க, எந்த தலை எனக்கு சஜ்தா செய்யலையோ அந்த தலை தேவையில்லை, அந்த தலை தேவையில்லை. தலை தலை தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த தலையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி எந்த தலை சஜ்தா செய்யலையோ அது உருப்படாத தருதலை தான் அது. அதனால எந்த பலனும் இல்லை.
அதனால அல்லாஹ்வுடைய உதவியும் கிடையாது. அதனால முசீபத்துகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால நாம யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வருகின்றதோ, யாரிடத்திலே பழகினால் அல்லாஹ்வுடைய தொடர்பு, தொழுகையுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கின்றதோ, அப்படிப்பட்ட சீதேவிகளைத்தான் நாம் என்ன செய்யணும்? நண்பர்களாக எடுத்துக்கொள்ளணும். யாரையும் நாம என்ன கெட்ட நடத்தி உள்ளவர்கள், ஹராமான பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள், அல்லது ஹராமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரியான நபர்களோடு நாம தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே மிஅராஜிலே கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை நாம் பேணுதலாக தொழுக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆக்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் இறைஞ்சி பணிந்து என தொழுகையை நாம பேணுதலாக தொழுவதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நாம சொன்னோமோ, கேட்டோமோ, பேசினோமோ அதை வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. எதை நாம சொன்னோமோ அதை நாம ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.